அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் எக்ஸ் லுக்கப்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. லாஸ்ட் 2 வீடியோவில் என்ன பார்த்துருப்போம், வி லுக்கப்னா என்ன, அதே மாதிரி ஹெச் லுக்கப்னா என்னன்னு சொல்லி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸ் லுக்கப்னா என்ன, எக்ஸ் லுக்கப் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு 3 காலம் என்ட்ரி பண்ணி வச்சுருக்கேன். ஏங்கிற காலத்தில் நேம் கொடுத்துருக்கேன், பிங்கிற காலத்தில் டோட்டல் கொடுத்துருக்கேன், சிங்கிற காலத்தில் ரிசல்ட் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இடத்துல அது மாதிரி சைடில் என்ன கொடுத்துருக்கேன், நேம் கொடுத்துருக்கேன், டோட்டல் கொடுத்துருக்கேன், ரிசல்ட் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த நேமுக்கு ஆப்போசிட்டில் இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் நேம் கொடுத்தோடனே அவங்களோட ரிசல்ட் இங்கே சொல்லணும், டோட்டல் சொல்லணும், அதே மாதிரி ரிசல்ட் சொல்லணும். இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு டோட்டலில் வச்சிங்க கர்சரை, ஈக்குவல் டு கொடுத்துங்க. ஈக்குவல் டு கொடுத்துட்டு எக்ஸ் லுக்கப் எக்ஸ்எல்னு அடிச்சிங்கன்னா போதும், இந்த மாதிரி வரும். எக்ஸ் லுக்கப்னு கொடுத்துங்க. கொடுத்தோன்னே லுக்கப் வேல்யூ கேட்குது, இந்த வேல்யூ தான். இங்கே நேம் என்ன கொடுக்குறோமோ அதுதான் வேல்யூ. அதுக்கடுத்து லுக்கப் அரே கேட்குது. இப்போ இங்கே என்ன வேணும், நேம் வேணும், அதே மாதிரி டோட்டல் வேணும். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் நேமை சூஸ் பண்ணிங்க, நேமை ஃபுல்லாக சூஸ் பண்ணிங்க. அடுத்தது பக்கத்தில் ரிட்டன் அரே இருக்குல்ல, இதில் போய் இந்த டோட்டலை கிளிக் பண்ணிங்க. ஓகேங்களா? கிளிக் பண்ணிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு பாக்கி எல்லாத்தையும் எரேஸ் பண்ணி விட்ருங்க. டெலிட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி எரேஸ் ஆகிடும். ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ சிவாங்கிறத என்ட்ரி பண்ணிங்கன்னா 450 மார்க். இந்த பாருங்கள், 450 மார்க். ஓகேங்களா? அதே மெத்தடில் ரிசல்ட்டு பார்க்க போகிறோம். ரிசல்ட்டும் அதே மெத்தட் தான். ஈக்குவல் டு கொடுத்துங்க, எக்ஸ் லுக்கப்னு கொடுத்துங்க. எக்ஸ்எல்னு கொடுத்தீங்கன்னா வந்துடும். எக்ஸ் லுக்கப் கொடுத்துங்க. லுக்கப் வேல்யூ இந்த சிவாவை கிளிக் பண்ணிக்கங்க. லுக்கப் அரே நேம் அப்படியே கொடுத்துங்க, அதே மெத்தடில் நேமை கொடுத்துங்க. டோட்டலுக்கு பதில் இந்த இடத்துல என்ன காலம் இருக்குது, ரிசல்ட்டு, ரிசல்ட் இருக்குது, ரிசல்ட்டு காலம். அப்போ பக்கத்தில் கிளிக் பண்ணுங்க, ரிட்டன் அரே அந்த ரிசல்ட்டை போய் அப்படியே கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்தீங்கன்னா பாக்கி எல்லாமே எரேஸ் ஆகிடும். ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ இங்கே பாருங்கள், சிவா 450 மார்க்கு அவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்துங்க. ஓகேங்களா? அப்போ எக்ஸாம்பிளுக்கு மலரை என்ட்ரி பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல மலர்னு கொடுத்து ஜஸ்ட் என்ட்ரு கொடுக்குறேன், ரெண்டுக்குமே ஆன்சர் வந்துடும். 200 மார்க் எடுத்திருக்காங்க. ஸ்டேட்டஸ் ரிசல்ட் ஃபைல்னு வருது. இப்போ அடுத்த வேறு பேர் அடித்து பாருங்கள், ரோஷன் அடித்து பாருங்கள். ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ரோஷன் 400 மார்க் எடுத்திருக்காப்புல, ரிசல்ட் பாஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம், இந்த எக்ஸ் லுக்கப்பை வச்சு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம்.